ராமநவமி விழா ராமரின் அவதாரத்தை போற்றும் ஒரு புண்ணிய பெரு விழாவாகும். ராமநவமி நாளில் விரதமிருந்து ராமபிரானை வழிபடுவதன் மூலம் ராமரின் அருளுடன் ஆஞ்சநேய சுவாமியின் அருளையும் பெற முடியும். ராமநவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது ஐதீகம். ராமநவமி நாளில் பெரியவர்கள் மட்டுமின்றி அனைவரும் விரதமிருந்து வழிபடலாம். இந்த நாளில் முழு ராமாயண கதையையும் படிக்கலாம். முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். அதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும். வட இந்தியாவிலும் சிலர் சுந்தர காண்டம் படிக்கும் வழக்கம் வைத்துள்ளனர். ராமாயணம் முழுவதையும், குறிப்பாக சுந்தர காண்டத்தை நாமே படிப்பதுதான் சிறப்பானது. அப்படி படிக்க முடியாதவர்கள் நன்கு படிக்க தெரிந்த யாரையாவது வைத்து படிக்க சொல்லி அதனை கேட்கலாம். ராமநவமி விரத நாட்கள் அனைத்திலும் அல்லது ராமநவமி தினத்தன்று ஸ்ரீராம ஜெயம் பாராயணம் செய்வதும் எழுதுவதும் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். ராமநவமி நாளில் பால், பழம், பானகம், நீர்மோர், பாயசம், இனிப்பு வகைகள், பாசிப்பயறு, சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் பானகம் மட்டுமாவது செய்து வைத்து படைக்கலாம். ராமர் காட்டில் இருந்த காலத்தில் பானகம், நீர்மோர், பாசிப்பயிறு ஆகியவற்றையே விரும்பி சாப்பிட்டு வந்ததால் ராமருக்கு பிடித்த உணவாக பானகம் கருதப்படுகிறது. பானகம் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான நரசிம்மருக்கும் விருப்பமான நைவேத்தியமாகும். இது உடலுக்கும் மனதிற்கும் அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதால் பானகம் படைத்து வழிபட்டால் ஸ்ரீராமபிரான் மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரங்களை அருவதுடன் அவரின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்கள், கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமபிரான். ராமரின் தேஜஸை பற்றியும் அழகை பற்றியும் நம் வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர். இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும், ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர்தான் ராமபிரான். ராமர் பூமியில் அவதரித்த நேரத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமரின் ஜாதகத்தை எழுதி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் என்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்றும் நம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீராத நோய்கள் கூட தீரும் என்பதும் ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நவமி திதி என்றும் அஷ்டமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முன்வர பயப்படுகிறார்கள். எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள், இதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றபடி தங்களது கஷ்டத்தை விஷ்ணு பகவானிடம் 2 திதிகளும் முறையிட்டுள்ளது. கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கும் விஷ்ணு பகவான் ஆறுதல் அளித்தார். உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும், அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார். இதன்படியே அஷ்டமி திதியன்று எம்பெருமான் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதியன்று ராமர் அவதாரத்தையும் எடுத்தார். இதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் கோகுல அஷ்டமியையும் ராம நவமியையும் அஷ்டமி திதியில் நவமி திதியில் கொண்டாடி வருகின்றோம் என்பதுதான் உண்மை.